Abstraction. It is a OOPS concept which hides the implementation details and showing only the essential functionality to the user. அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் இருந்து ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்டுங்க. அதை என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் காமிக்கும், நம்மளுக்கு தேவையில்லாத டீட்டெயில்ஸ்லாம் மறைச்சி வச்சுக்கும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்லேயே சொல்லும்போது அது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அது மறைச்சி வச்சுக்கும். இப்போது அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சு ஒரு சினாரியோ பார்ப்போம். நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க. கூகுள் பேயில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு 10 ரூபாய் அனுப்புகிறீங்கன்னு வச்சிங்களேன். அது வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டோடனே போயிடும் அமௌண்ட். ஆனால் அதுக்கு பின்னாடி எப்படி போகுது, எங்கே போகுது, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் பாஸ்வேர்ட் போடுவீங்க, என்டர் கிளிக் பண்ணுவீங்க, அமௌண்ட் போயிடும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுறது. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால் நடக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சில லாஜிக்லாம் நடக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் மறைச்சி வச்சுக்குது கூகுள் பே. உங்களுக்கு என்ன ஷோ பண்ணணுமோ அதை மட்டும் ஷோ பண்ணுது. இதுதான் சிம்பிளாக அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கில். அப்ஸ்ட்ராக்ஷனை 2 டைப்பில் க்ரியேட் பண்ணலாம் ஜாவாவில். ஒன்று யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட், இன்னொன்று யூஸிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம்.